அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் காவல்துறை என ஒன்று உள்ளதா என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். தமிழ்நாட்டில் காவல்துறை என ஒன்று உள்ளதா என கோவை மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமையை சுட்டிக்காட்டி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். பெண்கள் பாதுகாப்பை குழிதோண்டி புதைத்துவிட்ட ஸ்டாலின் மாடல் திமுக அரசுக்கு தனது கண்டனங்களையும் தெரிவித்துக் கொள்வதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் காவல்துறை என ஒன்று உள்ளதா என கோவை மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமையை சுட்டிக்காட்டி எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். பெண்கள் பாதுகாப்பை குழிதோண்டி புதைத்துவிட்ட ஸ்டாலின் மாடல் திமுக அரசுக்கு தனது கடும் கண்டனங்களையும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். அதிமுக ஆட்சியில் இந்தியாவிலேயே பெண்கள் பாதுகாப்பாக வாழ தகுந்த மாநிலங்களில் முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு விளங்கியது என்று எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பிரகாஷ். வணக்கம் பிரகாஷ், உங்களிடம் இருக்கும் தகவல்கள் சொல்லுங்கள். தமிழகத்தில் காவல்துறை என ஒன்று உள்ளதா என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். தமிழ்நாட்டில் காவல்துறை என ஒன்று உள்ளதா? கோவை மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை சுட்டிக்காட்டி எடப்பாடி பழனிசாமி சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருக்கிறார். பெண்கள் பாதுகாப்பை குழி தோண்டி புதைத்துவிட்ட ஸ்டாலின் மாடல் திமுக அரசுக்கு கடும் கண்டனம் தெரிவிப்பதாக எடப்பாடி பழனிசாமி பதிவிட்டிருக்கிறார். அதிமுக ஆட்சியில் இந்தியாவிலேயே பெண்கள் பாதுகாப்பாக வாழ்ந்து தமிழ்நாட்டில் காவல்துறை என ஒன்று உள்ளதா என கோவை மாவட்ட கூட்டு பாலியல் வன்கொடுமையை சுட்டிக்காட்டி எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். திமுக ஆட்சியில் தமிழகத்தில் பெண்கள் தங்களுக்கு தாங்களே பாதுகாப்பை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். கல்லூரி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்தவர்கள் யாராக இருந்தாலும் கைது செய்யப்பட வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.